அப்பாடா! ஒரு வழியா பெங்களூர்ல மழை பெஞ்சிருச்சு. இதில அவ்ளோ சந்தோஷம் பார்க்கும்போது. ஏன்னா மார்ச், ஏப்ரல் 2 மாசம் சம்மர். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா 3, 4 மாசத்துக்கு மழை தான் இருக்கும். ஒரு வழியா நேத்துலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. பெங்களூரா மாறிடுச்சு. ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. ஒரு பொண்ணு வந்து 10th கூட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம ஸ்கூல விட்டு நின்னுட்டு, லவ் பண்ண ஆரம்பிச்சு, அவங்க அப்பா, அம்மாவுடைய ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அவ்ளோ அடமன்ட்டா இருந்து 18 இயர்ஸ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணி இப்போ வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். கேட்கும்போதே ரொம்ப கஷ்டம் தான். எல்லாரும் மேரேஜ்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம்னா அவ்வளோ சிம்பிளா திரும்பவும் சொல்கிறேன், கல்யாணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொமான்டிக்கெல்லாம் இருக்காது. சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், புள்ள பெற்றுக்கணும், 2 பக்கம் வீட்டு ஆளுங்களை சமாளிக்கணும், சமைக்கணும், கழுவணும். இதெல்லாம் மண்டையில் வச்சா ரொமான்ஸ் எங்கடா வரும், ப்ரெஷர் தான் வரும்னு சொல்லிட்டு படித்தேன். மேரேஜ் என்னவோ சோஷியல் மீடியாவில் பார்க்குற வீடியோஸில் வர மாதிரியும் எல்லாரும் வைக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறது தான் ரியல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாமே ஒரு பர்சன்டேஜ் தான், லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். ஆனால் அதையும் தாண்டி வாழ்நாள் முழுவதும் 2 பேரும் ஒரு எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்ஸ் அது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி போகிறது, டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறது, ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஒன்றா ஹேண்டில் பண்ணுறது. கீழே இருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாரும் சப்போர்ட் இல்லாமல் இருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி லைஃப்பை வந்து ரன் பண்ணணும். குழந்தைங்க வந்துட்டால் அது இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும். இந்த மாதிரி அந்த மேரேஜ்னு ஒரு லைஃப்பில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் உண்மையிலுமே புரியுதா தெரியுதான்னு ஒன்றும் தெரியல. ஸோ ஆனால் எல்லாத்தையும் மீறி படிப்பு தான் முக்கியம். அதுவும் பெண்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். மேரேஜ் லைஃப் எப்படி அமையுமோ அமையாதோ அதெல்லாமே தெரியாது. பட் படிப்பு இருந்தால் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு எதுக்காகவும் படிப்பை மட்டும் விடாதீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ஷீல்டாக இருக்கிறது அவங்களுடைய படிப்பு தான். படிப்பு இருந்தால் இந்த உலகத்தில் நம்மளால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எதனா ஒரு காரணத்துக்காக படிப்பை நிறுத்தினாங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்த விடாமல் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, படிக்க வைங்க. இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் முளைக்கட்டின கலவு பயிர், பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து மொச்சை, காராமணின்னு சொல்லிட்டு எல்லா பயிரும் கலந்த முளைக்கட்டின பயிரில் பொரியல் பண்ணிவிட்டு அதை வேக வச்ச தண்ணியில் ரசம் பண்ணியிருந்தேன். ரசத்தில் எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுட்டேன். பூண்டு இருந்தால் கூட பசங்க பூண்டை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அதில் தக்காளி, மிளகு, ஜீரகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரசம் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு வந்து மோர் அடித்து கொடுத்தாச்சு. லன்ச்சு ரொம்ப இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து இங்கே கிளம்பிடணும்னு சொன்னதால் ஃபைனலாக பனானா வச்சு இன்றைக்கி லன்ச் ஓவர். டாட்டா பாய்.